அண்மை செய்தி. சட்டப்பேரவைக்கு எதிர்க்கட்சி தலைவர் தலைமையில் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் இன்று கருப்பு சட்டை அணிந்து வருகை புரிந்துள்ளனர். இதனை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார். ஜெயக்குமார், வணக்கம். இதை பற்றிய முழு விவரங்களை எங்களுக்கு சொல்லுங்க. வணக்கம் மணிபாரதி. தமிழக சட்டமன்ற பேரவை கூட்டத்தொடருக்கு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் தலைமையில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவருமே இன்றைக்கு கருப்பு சட்டை அணிந்து சட்டமன்றத்திற்கு வருகை தந்திருக்கிறார்கள். மக்கள் பிரச்சனைகள் குறித்து பேசுகிற பொழுது வேண்டுமென்றே ஜனநாயகத்துடைய குரல் வலையை நசுக்கும் விதமாக ஆளுகிற திமுக அரசு நேரலையை துண்டித்து ஒட்டுமொத்த அராஜகத்தில் ஈடுபட்டு வருகிறது. எதிர்க்கட்சி தலைவர் எழுந்து பேசுவதற்கு நிற்கிற பொழுதே உடனடியாக கண்ணிமைக்கும் நொடிகளில் நேரலை துண்டிக்கப்படுகிறது. மக்களுக்கு அவர் பேசக்கூடிய விஷயங்கள் சென்றுவிடக் கூடாது என்பதில் கண்ணும் கருத்துமாக நேரலையை துண்டித்து இந்த அரசு சமூக நல்லிணக்கத்தையும் ஜனநாயகத்துடைய குரல் வலையும் தொடர்ந்து நசுக்கி வருகிறது. சட்டமன்றத்திலே குறிப்பாக இன்றைக்கு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவருமே கருப்பு சட்டை அணிந்து தங்களுடைய எதிர்ப்பு குரலை வலிமையாக பதிவு செய்து வருகிறார்கள். அதாவது நேற்றைய தினம் நடந்த சட்டமன்ற கூட்டத்திலே அந்த டாஸ்மாக் ஊழலிலே 1000 கோடி ரூபாய் ஊழல் செய்த தியாகி, அந்த தியாகி யார் என்று கேள்வியோடு சட்டை பையில் பேட்ச் அணிந்து சென்ற அனைத்திந்திய அண்ணா திராவிட சட்டமன்ற உறுப்பினர்கள் ஊழல் குறித்து பேசுவதற்காக கேட்டபோது தொடர்ச்சியாக அனுமதி மறுக்கப்பட்டது. உடனடியாக பேச முழக்கமிட்ட போது அவர்கள் அனுமதி தொடர்ந்து மறுக்கப்படுகிறது. இதனை தொடர்ந்து கண்டித்து அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினர் வெளியே செல்லுகிற போது அவர்கள் எல்லாம் கடுமையான முறையில பேசுவதற்கு கூட அனுமதி மறுக்கப்படுகிறது. கேலியும் கிண்டலும் நிறைந்த ஒரு சட்டமன்றமாக திமுக சட்டமன்றம் மாறி இருக்கிறது. இதனை கண்டித்து நேற்றைக்கு வெளிநடப்பு செய்து செய்தியாளர் சந்திப்பிலே அந்த 1000 கோடி ரூபாய் ஊழலுக்கு முழுமையான விசாரணை நடத்தப்பட வேண்டும். குறிப்பாக அது குறித்து இன்னும் இருக்கக்கூடிய முழுமையான தகவல்கள், ஆவணங்கள் எல்லாம் முழுமையான விசாரணைக்கு உட்படுத்தப்பட வேண்டும். நியாயமான முறையில் இந்த விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்று அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் தெரிவித்திருந்தார். அந்த தியாகி யார் என்பதை வெளிப்படையாக இந்த அரசு வெளிப்படுத்துவதற்கு, சட்டத்தில் நிறுத்துவதற்கு செம்பு திராணி இருக்கிறதா என்று கேள்வி எழுப்பியிருந்தார். இன்றைய தினம் குறிப்பாக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவருமே வலிமையான தங்களுடைய கண்டனத்தை பதிவு செய்யும் விதமாக பெண் சட்டமன்ற உறுப்பினர்கள் உட்பட அனைவருமே இன்றைக்கு கருப்பு சட்டை அணிந்து சட்டமன்ற வளாகத்திற்குள்ளே அமர்ந்திருக்கிறார்கள். குறிப்பாக இந்த டாஸ்மாக் ஊழல் மிகப்பெரிய ஒரு ஊழலாக மாறி இருக்கிறது. 1000 கோடி ரூபாய்க்கு அப்பாலும் இதில் ஊழல் நடைபெற்றிருப்பதாக தகவல் வருகிறது. குறிப்பாக அமலாக்கத்துறையினுடைய விசாரணை நேர்மையாக நடத்துவதற்கு திமுக அரசு எப்படியெல்லாம் முட்டுக்கட்டை போட்டு இந்த வழக்கில் இருந்து தப்பித்துக் கொள்ளலாம் என்று நீதிமன்றத்தை மாற்றுவதும், இந்த நீதிமன்றத்திலே முறையிடுவதும் இப்படி நாடகங்களை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். மடியில் கனமில்லாதவர்களுக்கு எதற்காக வழியில் பயப்பட வேண்டும் என்று அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் முன்னாள் முதலமைச்சர் புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் நேற்றைக்கு கேள்வி எழுப்பியிருந்தார். குறிப்பாக பேரவையிலே இன்றைக்கு உணவுத்துறை மீதான மானிய கோரிக்கை விவாதம் நடைபெறவிருக்கிறது. இந்த நிலையிலே அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் முன்னாள் முதலமைச்சர் புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் தலைமையில் அனைத்து அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்களும் கருப்பு சட்டை அணிந்து திமுகவிற்கு கண்டனம் தெரிவிக்கும் விதமாக, சட்டப்பேரவை நடவடிக்கைகளுக்கு கண்டனம் தெரிவிக்கும் விதமாக சபாநாயகருடைய அதாவது ஒருதலை பட்சமான முடிவுகளும் நடவடிக்கைகளை கண்டித்து இன்றைக்கு கருப்பு சட்டை அணிந்து சென்றிருக்கிறார்கள். நேற்றைய தினம் அந்த ஊழலை கண்டித்து பதாகைகளோடு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சட்டமன்ற உறுப்பினர்கள் எழுந்து குரல் முழங்கிய போது அவர்கள் அனைவருமே சஸ்பெண்ட் செய்யப்படுகிறார்கள். அவை கூட்டத்தொடர் முழுமையாக என்ற ஒரு அறிவிப்பை சபாநாயகர் வெளியிடுகிறார். அதன் பிறகு ஒரு நாள் மட்டும் என்று சொல்லுகிறார். பேசுவதற்கு அனுமதி கேட்கிற பொழுது மறுக்கப்படுகிறது. குறிப்பாக மக்களுடைய பிரச்சனைகளை பேசுவதற்குத்தான் இந்த சட்டமன்றமே செயல்படுகிறது, விவாதங்கள் நடத்தப்படுகிறது. அதனையெல்லாம் கருத்தில் கொள்ளாமல் திமுகவுடைய புகழ்பாடக்கூடிய மன்றமாக மாற்றிக்கொண்டு முதலமைச்சருக்கு புகழ்பாடக்கூடியவர்களை மட்டுமே பேச அனுமதிப்பது, அவர்களுக்கு நேரம் ஒதுக்குவது, அப்போது கள்ள சிரிப்பு சிரித்து ஒரு சட்டமன்றத்தை நடத்தக்கூடிய ஒரு நிலையில் தான் இன்றைக்கு சட்டமன்றம் இருக்கிறது. ஜனநாயகத்தினுடைய குரல் வலை நசுக்கப்படுகிறது. ஜனநாயகத்துடைய மாண்பு இன்றைக்கு திமுக ஆட்சியிலே காற்றில் பறந்து கொண்டிருக்கிறது. இவற்றையெல்லாம் கண்டித்து இன்றைக்கு சட்டப்பேரவை கூட்டத்தொடருக்கு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவருமே இன்றைக்கு கருப்பு சட்டை அணிந்து சென்றிருக்கிறார்கள். சபாநாயகர் அராஜகத்தில் ஈடுபட்டு வருகிறார். மக்கள் பிரச்சனைகள்
குறித்து பேசுவதற்கு அனுமதி மறுக்கப்படுகிறது. திமுகவுடைய ஊழல் பிரச்சனைகளை தோறுவித்து காட்டுவதற்கு அங்கே அனுமதி மறுக்கப்படுகிறது. எழுந்து நின்றவுடன் நேரலை துண்டிக்கப்படுகிறது. நீதிமன்றத்துடைய உத்தரவு கூட காற்றிலே பறக்கவிடப்படுகிறது. திமுகவுடைய கூட்டணி கட்சிகளுக்கும் திமுகவினருக்கும் பேசுவதை மட்டுமே நேரலை செய்வது என்றால் அவர்களை வைத்தே சட்டமன்றத்தை நடத்திக் கொள்ளலாமே என்கிற கேள்விதான் இன்றைக்கு மக்கள் மத்தியிலே எழுந்து நிற்கிறது. பிரதான எதிர்க்கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். அப்படிப்பட்ட ஒரு பிரதான கட்சிக்கு பேசுவதற்கு கூட வாய்ப்பு மறுக்கப்படுகிறது என்றால் ஜனநாயகம் திமுக ஆட்சி எங்கே காக்கப்படுகிறது, மதிக்கப்படுகிறது? பொது மக்களால் வாக்களிக்கப்பட்ட ஒரு பிரதிநிதிகளுக்கு கூட பேசுவதற்கு அனுமதி மறுக்கப்படுகிறது என்றால் திமுகவுடைய ஒட்டுமொத்த ஆட்சியினுடைய நிலை அவலம் எப்படி இருக்கிறது என்பதைத்தான் காட்டுகிறது. ஒரு பக்கம் அதாவது போதைப் பொருள் புழக்கம், மற்றொரு புறம் 3 வயதிலிருந்து 80 வயது வரை பாலியல் வன்கொடுமை, அதே போன்று கற்பழிப்பு, கூட்டு பாலியல் பலாத்காரம், இவற்றையெல்லாம் தாண்டி கொலை, கொள்ளை என உச்சகட்டத்தில் சென்று கொண்டிருக்கிறது சட்டம் ஒழுங்கு பிரச்சனை. நாளுக்கு நாள் அதாவது இலைகளில் இருந்து காய்ச்ச மரத்திலிருந்து இலைகள் உதிர்வது போல, கனிகள் உதிர்வது போல ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஒவ்வொரு உயிர்கள் ஒரு மணி நேரத்திற்கும் சென்று கொண்டிருக்கிறது. சராசரியாக திமுக ஆட்சிக்கு பதவியேற்ற 4 ஆண்டுகளில் அதாவது நாள் ஒன்றுக்கு 5 பேர் வெட்டி படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். கடந்த 3 மாதத்தினுடைய புள்ளி விவரங்களை பார்க்கிற போது அப்படித்தான் இருக்கிறது. நீட் தேர்வு என்று சொல்லி நீட் தேர்வினால் இன்றைக்கு 21 பேர் இதுவரை உயிரிழந்திருக்கிறார்கள். இந்த 21 பேருக்கு இந்த திமுக அரசினுடைய ரகசியம் என்ன இருக்கிறது என்பதை வெளிப்படுத்த வேண்டியதுதானே என்று கேள்வி எழுப்பதற்கு கூட இங்கு அனுமதி மறுக்கப்படுகிறது. இப்படிப்பட்ட ஒரு அவலநிலையில் தான் இன்றைக்கு சட்டமன்றம் நடந்து கொண்டிருக்கிறது. திமுகவின் புகழ்வாடு மன்றமாக அது மாறி இருக்கிறது. எனவே டாஸ்மாக் ஊழலில் இருக்கக்கூடிய அந்த தியாகி யார் என்கிற அந்த பேட்டை அணிந்து சென்றதற்காக நேற்றைக்கு அவர்கள் பதறி இருக்கிறார்கள். இன்றைக்கு சபாநாயகருடைய நடவடிக்கை, சட்டமன்றத்தினுடைய நடவடிக்கை, திமுக அரசுடைய உச்சகட்ட ஊழல் இவற்றையெல்லாம் கண்டித்து கருப்பு சட்டையோடு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் தலைமையில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவருமே கருப்பு சட்டையோடு தங்களுடைய வலிமையான கண்டனத்தை, தங்களுடைய எதிர்ப்பை, திமுகவுடைய ஊழலை, திமுகவுடைய சட்டம் ஒழுங்கு சீர்கேட்டை, தமிழகத்தில் போதைப் பொருள் புழக்கத்தை, இப்படி பல்வேறு பிரச்சனைகளை குறித்து இன்றைக்கு கண்டித்து இந்த கருப்பு சட்டையோடு சட்டமன்ற வளாகத்துக்கு சென்றிருக்கிறார்கள். ஒருபுறம் விவசாயிகள் கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறார்கள், மறுபுறம் அரசு ஊழியர்கள் போராட்டங்களை முன்னெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள், மருத்துவர்கள் போராட்டம் நடத்துகிறார்கள், மருத்துவர்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்கிறது, செவிலியர்கள் போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறார்கள். இப்படி பல்வேறு பகுதிகளில் ஒரு தக்காளி விளைவிக்கக்கூடிய விவசாயி கூட அந்த தக்காளியை டிராக்டர் மூலமாக உழுது அழிக்கக்கூடிய நிலையில் இன்றைக்கு விலைவாசியுடைய விவசாயிகளுடைய கண்ணீர் துடைப்பதற்கு இங்கு யாரும் இல்லை. விளைவித்த நெல் வாய்க்கு எட்டுகிற நேரத்திலே கைக்கு எட்டியது வாய்க்கு எட்டாத ஒரு அவல நிலையிலே அந்த நெல் எல்லாம் இன்றைக்கு அந்த குடோன்கள், நெல் கொள்முதல் நிலையங்கள் மூலமாக பாதுகாப்பாக வைப்பதற்கு இடமில்லாமல், நெற்கிடங்குகள் இல்லாமல் மழையிலே பூத்து போன கதையெல்லாம் கடந்த சில இடங்களுக்கு பார்த்தோம். முளைத்து போன அவலத்தை எல்லாம் பார்த்தோம். இப்படியெல்லாம் தமிழ்நாட்டில் அவலங்கள் நீடித்துக் கொண்டிருக்கிறது. இவற்றை பற்றி பேசுவதற்கு, இந்த மக்களுடைய பிரச்சனைகளை பற்றி, விவசாயிகளுடைய கண்ணீரை துடைப்பதற்கு குறித்து கேள்வி எழுப்புவதற்கு கூட இந்த அரசு தயங்குகிறது என்றால் இந்த அரசினுடைய ஜனநாயக மாண்பு எப்படி சீர்குலைக்கப்படுகிறது, மத நல்லிணக்கம் எப்படி சீர்குலைக்கப்படுகிறது, மக்களுடைய ஜனநாயகம் எப்படி குளிதோண்டி புதைக்கப்படுகிறது என்பதை காட்டுவதற்காக இன்றைக்கு சட்டமன்றத்திற்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் கருப்பு சட்டை அணிந்து தங்களுடைய வலிமையான கண்டனத்தை பதிவு செய்து வருவது குறிப்பிடத்தக்கது. மணிபாரதி. விவரங்களுக்கு நன்றி ஜெயக்குமார். சட்டப்பேரவைக்கு கட்சி தலைவர் தலைமையில் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் இன்று கருப்பு சட்டை அணிந்தவாறு வருகை புரிந்துள்ளனர். இதனை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம்.